அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு புதிய பாதை தேர்வு 1 தமிழ் விளக்கம் பார்க்க போறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருமையனாயும் அறிவினாரின் செயல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அருமையனாயும் அறிவினாருடைய செயல் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு குறள் என்னது? அருமையன் ஆயும் அறிவினார் சொல்லால் பெருமையன் இல்லாத சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது பயன் தராத சொற்களை பேசாமல் இருத்தல் அப்படின்றதுதான் அருமையன் ஆயக்கூடிய அறிவினாருடைய செயல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 2வது குறள் என்னன்னு பார்த்தோம்னா, தவறான குறில்நெழில் வேறுபாட்டை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு மிச்சம் எல்லாமே சரியாதான் இருக்கு. இங்க பதம் அப்படிங்கிறது சொல் தான், பாதம் அப்படிங்கிறது பொறுப்பு, வட்டம் அப்படிங்கிறது வடிவம், வாட்டம்னா சோர்வுன்றது சரியாதான் இருக்கு. கரினா யானை, காரி அப்படிங்கிறது வள்ளலை குறிக்கக்கூடியது. அதே இங்க வரும்போது வகை வாகைன்னு சொல்றோம். வகை அப்படின்னா என்னன்னு வரணும்னா பிரிவு அப்படின்னு வரணும், வாகைனாதான் வெற்றின்னு வரணும். அப்படி பார்க்கும்போது இது ரெண்டும் நமக்கு மாறி இருக்கு. அதனாலதான் சி ஆப்ஷன் தவறாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து கிராட்டிடியூட் என்ற சொல்லியிருக்கான தமிழ் சொல்லை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. கிராட்டிடியூட் அப்படின்னா நன்றி உணர்வு அப்படிங்கிறது அதற்கான பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து 4வது கேள்வி கூற்று கொடுத்திருக்காங்க. காடு கூட்டல் ஆறு என்பது காடாறு என புணரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி புணரும் அப்படின்னு பார்த்தோம்னா காட்டாறு அப்படின்னு மாறும். இந்த காட்டாறுன்னு ஏன் இது மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு காரணமா தனிக்குறிமுன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் விதிப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. இது என்ன விதின்னு பார்த்தோம்னா, காடு அப்படிங்கிற சொல் எனக்கு நெடில் தொடர் குச்சியலுகள் சொல் அப்படிதானே. இரட்டு சொல்லா இருக்கு. நெடிலை தொடர்ந்து தன்னிலை தொடர்ந்து எனக்கு என்ன இருக்குன்னா வள்ளின உகரம் இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? நெடில் தொடர் குச்சியலுகரம்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா நெடிலோடு உயிர் தொடர் குச்சியலுகரம். ஒற்று இரட்டும் அப்படின்னு படிச்சிருக்கேன். அந்த விதிப்படிதான் என்ன ஆகிருக்கு அப்படின்னா இங்க புணர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். விதி என்னதுன்னா நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களுள் டாரா ஒற்றிரட்டும் வேற்றிய மிகவே அப்படிங்கிற விதி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் கூற்றும் தவறாக இருக்கு, காரணமும் தவறாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து பாக்குறது 5வது கேள்வி. ஒருவருக்கான மிகச்சிறந்த அணிகலன் எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பணிவுடைய மின்சுலனாதல் அணியல்ல மற்ற பிறர் படிச்சிருப்போம் இல்லைங்களா. அதுதான் பணிவு, அதே மாதிரி இன்சொல், இது ரெண்டும் தான் ஒருத்தருக்கான மிகச்சிறந்த அணிகலன்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பிரித்தெழுதுக. செந்தமிழ் செல்வி என்ற சொல்ல எப்படி எழுதணும் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வி அப்படின்னா பிரிக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். அடுத்து பொறுத்துக. அபிரேஷன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா பிறழ்ச்சி. அப்ஜூர் அப்படின்னு சொன்னோம்னா விட்டொலி. அதாவது அப்லேஷன் அப்படிங்கிறது அகற்றுதல். அபவுண்ட் அப்படின்னா நிரம்பி இரு அப்படிங்கிற பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பார்க்கறது 8வது கேள்வி. தவறான தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தவறான தொடர் எதுன்னு பார்க்கும்போது இதுல இரும்பை தேய்ப்பதால் அறம் பயன்படுகிறது, தேய்ப்பதற்கு அறம் பயன்படுகிறது. அறம் அப்படிங்கிறது இங்க கருவி இல்லைங்களா. அப்ப சரியாதான் இருக்கு. அடுத்து இடியோசி கேட்டு குளவி. இந்த குளவினா வண்டுன்னு சொல்லுவோம். அப்ப என்ன அழுகணும் அப்படின்னா குழந்தை அழுதுன்னு சொல்லணும். அப்ப குழந்தைன்ற பொருள் எது வரும் அப்படின்னா குளவி அப்படிங்கிற இந்த சொல் தான் வரும். அதனாலதான் அது தவறாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து நல்ல மனம் வாழ்க. காட்டில் மறைகள் அப்படிங்கிறது ரகரம் அப்படிங்கிறது சரியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 9 சரியான சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக தார் சுழைப்பை நல்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அவர் ஒருமையாவே இருந்தாலும் அவர் எப்பவுமே ஒருமைக்கு தனது பயன்படுத்துவோம், பன்மைக்கு தமது பயன்படுத்தும். ஆனா இங்க அவருடைய மரியாதை நிமித்தமாக அவருக்கு என்ன சொல் தான் பயன்படுத்தணும் அப்படின்னா தமது அப்படிங்கிற சொல் தான் பயன்படுத்தணும். அப்ப அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்வுக்காக தமது உழைப்பை வழங்கினார் அப்படின்னு சொல்றது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அடுத்து 10வது கொஸ்டின். சரியான தேர்கன்னு கொடுத்திருக்காங்க. இருத்தல். இதுல இருத்தல் அப்படின்னா வாழ்ந்து இருத்தல் அப்படிங்கிற பொருளை எடுத்துப்போமா. அதே மாதிரி இருத்தல் என்பது உட்காருதல், நிலை பெறுதல் அப்படிங்கிற பொருள் எல்லாமே வரும். இது எல்லாமே அதற்கான பொருள் தான். அப்போ எனக்கு இதை எடுத்தோம்னா இருத்தல் அப்படிங்கிறது என்னன்னா ஒடித்தல், தைத்தல், வெட்டல், வடித்தல் இந்த மாதிரி பொருள் எல்லாமே எதுக்கு இருக்கு அப்படின்னா இருத்தல். நம்ம சாறு இருத்தல்னு சாறு இருக்கிறது அப்படின்னா
சாறு வடிக்கிறது அப்படிங்கிற பொருள். அதே மாதிரிதான் தைத்தல், வெட்டல், ஒடித்தல் அப்படிங்கிற பொருளும் எதுக்கு வருதுன்னா இந்த இருத்தல் அப்படிங்கிறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 11 ஒற்றுப்பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை அப்படின்னு சொல்லும் போது இரண்டாம் வேற்றுமை வாய் அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்கு, அப்ப வல்லினம் மிகுந்து வரும். இங்கேயும் இரண்டாம் வேற்றுமை வாயின்றது வெளிப்படையா இருக்கு, அதனால வல்லினம் மிகுந்து வருது. அப்ப எனக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரி சென்டென்ஸ் இல்லைன்றப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் ஏ தான் சூஸ் பண்ணிக்கலாம். வேற என்னது அப்படின்னா சேர்த்து அப்படிங்கிற சொல்ல எடுத்தோம்னா இந்த சேர்த்து அப்படிங்கிற சொல் எனக்கு வினையேற்று உகரையேற்று வினையேற்றமாக இருந்தா அது வன்தொடர் குற்றியுகரமாக இருப்பின் வல்லினம் மிகவும் படிக்கும். அப்ப எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்க எழுத வல்லின எழுத்து தான், எனக்கு தூக்கு முன்னாடி வல்லின எழுத்து தான் இருக்கு, அப்ப அதனால கண்டிப்பா வல்லினம் மிகுந்து வரும். அதனாலதான் என்ன வருது அப்படின்னா சேர்த்துச்சுன்னு இச்சு வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து 12 அக்ராலஜி என்ற சொல்லி தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னா ஒட்டுண்ணியல் அப்படின்னு சொல்றது. அடுத்து சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தகவல்களை திரட்டு. எனக்கு இரண்டாம் வேற்றுமை வாய் வெளிப்படையாக வந்தாலோ நான்காம் வேற்றுமை கூ வெளிப்படையாக வந்தாலோ அங்க எனக்கு வல்லினம் மிகுந்து வரணும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு 1, 3 எப்படி இருக்கு, சரியாக இருக்கு. 2, 4 வல்லினம் மிகல அப்படின்றத பாக்குறோம். அடுத்து 14வது ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல அது மரம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது அப்படிங்கிறது ஒருமை. அப்போ ஒருமைக்கு என்ன வரணும் அப்படின்னா அது அன்றுன்னு சொல்லணும். அவை அப்படின்றது பன்மை, அப்ப என்ன வரணும், அவை அல்லன்னு வரணும். அடுத்து அவர்கள் அடிமைகள் அல்லர், அவர்களுக்கு அல்லர் அப்படிங்கிறது சரியா இருக்கு. அவன் திருடன் அல்லன்னு சொல்லணும், அவன் திருடன் அல்லன்னு சொல்லணும். அப்ப எனக்கு எது சரியா இருக்குன்னா சி ஆப்ஷன் மட்டும்தான். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து 15வது இருக்கக்கூடிய இது பார்த்தோம்னா விருத்த சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மேட்ல கேட்டிருக்கிறது. விருத்த சந்தி அப்படின்னு சொல்லும் போது திவ்ய கூட்டல் ஔடதம் அப்படின்றத சேர்த்துல சொல்லியிருக்காங்க. இது எப்படி எழுதணும் அப்படின்னா திவ்ய ஔடதம்னு எழுதுறாங்க, சி ஆப்ஷன். இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நிலைமொழியோட கடைசியில ஆ இல்ல ஆ வந்து வருமொழியோட முதல்ல ஏவும் ஐயும் வந்து இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நிலைமொழியோட கடைசி அந்த வருமொழி நிலைமொழி இருக்கக்கூடிய கடைசி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் அழிந்து அந்த இடத்துல என்ன எழுத்து தோன்றும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஐங்கிற எழுத்து தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா நிலைமொழியோடைய கடைசியில ஆ வந்து வருமொழியோட முதல்ல ஓ இல்ல ஔ அப்படிங்கிற இந்த 2 எழுத்து வந்துச்சுன்னா எனக்கு நிலைமொழியோட முதல் எழுத்தும் நிலைமொழியோட கடைசி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் அழிஞ்சு அந்த இடத்துல அவுங்கிற எழுத்து தோன்றும்னு சொல்லுவாங்க. இதுபடி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு திவ்யன்னு இருக்கு, திவ்ய கூட்டல் ஔடதம்னு இருக்கு. அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா திவ்யல யா இருக்குல்ல, இதை பிரிச்சோம்னா ஈ கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம் இல்லையா. அப்ப எனக்கு நிலைமொழியோட கடைசி எழுத்துல ஆ வந்திருக்கு, வருமொழியோட முதல்ல ஔ வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னா நிலைமொழியுடைய கடைசி எழுத்து எது ஆ அப்படிங்கிற எழுத்தும் வருமொழியோட முதல் ஔ அப்படிங்கிறது கெட்டு என்ன உருவாகும், ஔன்ற எழுத்து தோன்றும். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஈயும் ஔவும் சேர்ந்து என்னவா மாறும், யவ்வுன்னு மாறி திவ்ய ஔடதம் அப்படின்னு மாறும் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோம். அடுத்து 16 குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. முளை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நமக்கு விதையுடைய முளைய சொல்றோம். அடுத்து இருக்கிற மூளை என்பது தலைக்குள் இருக்கக்கூடிய பகுதி உறுப்பு. அடுத்து 17 கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உறவாக இன்னாத குரல். கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு படிச்சிருப்போம். இனிமையான சொற்கள் இருக்கும்போது இனிமை இல்லாத சொற்களை பேசுறது எதிர்கோப்பானதுன்னா கனி இருக்கும்போது காய சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்றது. இதுல ஓமை அணி பயிற்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்த்தெழுக கொடுத்திருக்காங்க. குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர்னு சொல்றோம். எப்படி ஆகும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இம்மும் ஈயும் சேர்ந்து மீனு மாறும். அடுத்து பாக்குறது என்னது அப்படின்னா 19 திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் ஐரோப்பிய மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. லத்தீன் மொழி. யாரால மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா வீரமாமுனிவர்னு படிச்சிருக்கோம். அடுத்து 20வது கேள்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னா ஔவையார். எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா மூதுரை அப்படின்னு சொல்றோம்.
அடுத்து 21 பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு அனைத்து வளமும் உண்டென்று சொன்னதோடு தமிழ்ச்சொல் வளமிக்கல் என கூறியவர் யார் அப்படின்னா தேவனைய பாவனார். இந்த தேவனைய பாவனார் இந்த கொஸ்டின் எதுல எடுத்திருக்காரு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதுல இருக்கக்கூடியதான் நமக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு அனைத்து வளமும் உண்டென்று சொன்னதோடு தமிழ்ச்சொல் வளமிக்கது என கூறியவர் யார் அப்படின்னு சொன்னா தேவனைய பாவனார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து பார்க்கறது 22வது கொஸ்டின். ஸோ இது என்னது அப்படின்னா வளர்வது போல தோன்றினாலும் இறுதியில் அழிந்திடுவது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. களவு மூலம் ஆகிய ஆக்கம், களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கிடும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போல அந்த குறள் தான். ஸோ அது வந்து நம்ம களவு மூலமா சேர்த்த செல்வம் வளர்றது மாதிரி தோன்றினாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இறுதியில இல்லாம போயிடும், அழிந்து விடும் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்படி பார்க்கும்போது பி ஆப்ஷன் தான் சரி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து 23 பொருந்தாததை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினா எடுத்து என்னன்னு பார்த்தோம்னா பேசலாமா, தெரியுமோ, நீதானே, எங்குன்றது கொடுத்துருக்காங்க. இது எதை வச்சு சொல்லியிருக்கோம் அப்படின்னா கடைசியில எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா மற்ற மூணுலயுமே வினா எழுத்துன்றது கடைசியில இருக்கும். ஏ ஓ ஆ அப்படின்னு சொல்லும். இங்க மட்டும் சொல்லுடைய முதல்ல இருக்கு. அதை வச்சு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பொருந்தாதது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 24 மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கவ்வை அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எல் பிஞ்ச். கச்சல் அப்படிங்கிறது வாழை பிஞ்சு அப்படின்னு சொல்றது. அடுத்த நுழாய் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இளம் பாக்கு. ஸோ கொழுந்தாடை கருமின் நுனி பகுதி அப்படிங்கிறது மட்டும்தான் சரியாக இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்து 25வது கேள்வி சரியானதை தேர்க. தமிழ் கூட்டல் உண்டு, தமிழ் உண்டுன்னு வரணும். தமிழ் உண்டு. அருமை கூட்டல் பணிதான் அரும்பணி அப்படின்னு மாறும். அதே மாதிரி நயன் கூட்டல் ஈன்றுனா நய நீன்று அப்படின்னு வரணும். ஸோ அதனால 3 தவறாக இருக்கு. எது சரியா இருக்குன்னா படிர் கூற்றல் இலவாம் பதிற்றிலவாம். அப்ப ஈர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்படி ஊ போயிட்டு இட்டு இருக்கும். இற்று ஈயும் சேர்ந்து ரீனு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து 26 அடல்ட்ரேஷன் அப்படிங்கிற சொல் கலப்படம் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது. அட்வென்ட் அப்படின்னா வருகை, அட்வர்சிட்டி அப்படின்றது துன்பம், அஃபர்மேஷன் அப்படின்னா உறுதியேற்றல். இது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சதுன்னா அடல்ட்ரேஷனா கலப்படம் அப்படிங்கிறதும் அஃபர்மேஷன் உறுதி அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து 27 முற்றுப்புள்ளி எங்கு இடம்பெறும் கேட்டிருக்காங்க. இது பிஒய்க்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ வினையேற்றம் இருந்ததுன்னா அங்க காற்புள்ளிடுவாங்க. அதே இது ஒரே எழுவாய்க்கு உடன்பட்டு கூறக்கூடிய கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வந்துச்சுன்னா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரைப்புள்ளி பயன்படுத்துவாங்க. சொற்றொடர் இறுதியில தான் முற்றுப்புள்ளி பயன்படுத்துவோம். ஒருவர் கூற்றை விளக்கக்கூடிய இடங்கள்ல முக்காற்புள்ளி அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. அடுத்து பார்க்கறது 28 கூற்று கொடுத்திருக்காங்க. பேர், நேர், பால், வேல் என்பவை ஏய்பு தொடை சொற்கள் ஆகும். காரணம் இச்சொற்கள் அடியின் இறுதியில் ஒத்த ஓசையில் முடிந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியானா சரிதான். லாஸ்ட் நேர், பேர் அப்படிங்கிறதும் பால், வேல் அப்படிங்கிறதும் ஒத்த ஓசையில தான் இருக்கு. ஸோ அதுதான் சொல்லுவாங்க. ஒத்த ஓசையோ இல்லை ஒரே மாதிரியான சொற்களோ முடிஞ்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க ஏய்புன்னு சொல்லுவாங்க. அப்போ கூற்று காரணமும் சரின்னு பார்க்கணும். அடுத்து 29 சந்தி பிழையுள்ள தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாவையே சுட்ட பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விழிச்சொற்களின் பின் என்ன செய்யாது வல்லினம் மிகாது. அடுத்து பல வென்று பொழுது விடிந்ததுன்னா எனக்கு இரட்டை கிழவியில் என்ன செய்யாது வல்லினம் மிகாது. அப்ப அதுவும் சரிதான். உயர்ந்த புலவர்களின் காவியங்களை படின்னு சொல்லும் போது 2ஆம் வேற்றுமை பாய் வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகணும். அங்க எனக்கு வல்லினம் மிகல, அதனாலதான் அதை தவறுன்னு சொல்றோம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது எனக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ இதுவுமே இதுவும் நமக்கு சரியாதான் இருக்கு. 2ஆம் வேற்றுமை கூ வெளிப்படை வரக்கூடிய இடங்கள்ல வல்லினம் மிகணும், அதுவும் சரியாக இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த 30 சரியான நிகழை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆள் இலைதான், நாணல் என்பது தோகை, வரகு என்பது தாள் தான், அருகு அப்படிங்கிறது புல் தான். அப்ப 4 இணைகளுமே சரியாக தான் இருக்கு. அடுத்து 31 குரில் நெடில் பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தாயும் சேயும் நலம்னு சொல்லணும். திரை சீலை செலவின் மீறி சேமிக்கப்படும். அப்போ விண்மீன் கூட்டம் உடுகணம் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது சரிதான். அடுத்து பார்க்கறது கூற்றுகளை ஆராய்க. உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிதான்.
முதல் எழுத்தாகிய உயிரை மெய்யும் சார்ந்து தோன்றுவதால் தான் ஆயுதத்தை சார்பெழுத்துன்னு சொல்றோமானா அது சார்ந்து தோன்றுவது கிடையாது, சார்ந்து இயங்குது. ஸோ இந்த வார்த்தை இல்லாதனாலதான் அதை நம்ம தவறு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பாக்குறது என்னது அப்படின்னா 33 குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிரி அப்படின்னா மலை, கீரி அப்படின்றது விலங்கு அப்படிங்கிற பொருள். அடுத்து 34 சரியான வரிசையில் அமைந்த சொற்றொடரை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ எதுன்னு பார்க்கும்போது மனிதன் இல்லாத பறவை உலகில் வாழ முடியாது. என்ன வரணும்? பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் ஸ்ரீமதி அப்படிங்கிறது. அப்ப எனக்கு 2ம் 4ம் தான் சரியாக இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து 35 அக்ரஸ்டல் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. என்ன வரும் அப்படின்னா அக்ரஸ்டல் என்பது பயிரிடப்பட்ட நிலம் அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடியது. அடுத்து 36 என்ன வரணும்? திருக்குறள் என்ன வரணும் அப்படின்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீட்டு அப்படின்னு சொல்றது. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக அப்படின்ற பொருள். அடுத்து 37 பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறது. முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார் அப்படின்னா தன்னுடைய பணி, அதாவது வேலை அப்படிங்கிற பொருள். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான். இந்த உரை அப்படிங்கிறது பேச்சு அப்படிங்கிற பொருள். அடுத்து பார்க்கறது 38 பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. தன்மையை மிகுதிப்படுத்துறது எதுன்னு பார்த்தோம்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். தன்மையை மிகுதிப்படுத்துவது உரிச்சொல். அப்போ பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்துவது உரிச்சொல். அதே இடைச்சொல் என்பது பெயர்ச்சொலையும் வினைச்சொலையும் சார்ந்து இயங்குவது அப்படின்னு சொல்றோம். 39 பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இதுல அடிகோட்டு சொல்லுடைய பொருள் கேட்டிருக்காங்க. பற்றாமல் அப்படின்னா குறையாமல் இருக்கும். அப்ப அதுக்கு எதிர்பொருள் என்னவா இருக்கும்? எனக்கு குறைந்து அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து 40வது திருக்குறள் முதலில் என்ன ஆண்டு அச்சிடப்பட்டது அப்படின்னா தஞ்சை ஞான பிரகாசரால் எப்போ அப்படின்னா 1512 அச்சிடப்பட்டிருக்கும். ஸோ அதான் சி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 41 தவறான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலைன் அப்படின்னு சொன்னா தலைமகன். அடுத்து எயில்மெண்ட் அப்படின்னா நோய், அலையன்ஸ் அப்படின்னா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றது. எய்டிங் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா உதவுகை அப்படின்னு சொல்றது. அதுதான் தப்பா இருக்கு. அடுத்து 42 தவறானதை தேர்க மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லில் முதலில் வராது அப்படின்றது சரியா அப்படின்னா சரிதான். அதே மாதிரி டா நா ரா லா 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 ரா நா ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லோட முதல்ல வராதுன்னு சொல்றது சரியா அப்படின்னா சரிதான். அடுத்து ஞா ஞா யா பா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுடைய முதல்ல வரும் என்பதும் சரிதான். ஆயுத எழுத்து சொல்லோட முதல்ல வருமா அப்படின்னா சொல்லுடைய முதல்ல வராது. ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து எங்க வரும் அப்படின்னா சொல்லுடைய இடையில மட்டும்தான் வரும். அதனாலதான் அது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்து பார்க்கறது 43 இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடப்புறம் என்பது இடம் கூட்டல் புறம்னு பிரிக்கணும். ஸோ இடது வலதுன்னு பிரிக்க கூடாது. இது புக் பேக் கொஸ்டின் தான். 44 தவறான இணையை தேர்க பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய அறுவடை திருவிழா என்னன்னு சொல்றாங்க? லோரின்னு சொல்லுவாங்க. அதே இது குஜராத்ல இருக்கிறது மகர சங்கராந்தியானா கிடையாது. என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உத்தராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகம்ல மகர சங்கராந்தி, கர்நாடகம், மகாராஷ்டிரா இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 45 பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. மடி என்பது பொய்கை, மாடு அப்படிங்கிறது விலங்கு குறிக்குது, இல்லைன்னா செல்வத்தை குறிக்கும் அப்படின்ற பொருளை எடுத்துக்கலாம். அடுத்து 46 கூற்றுகளை ஆராய்க. உயிர்மை எழுத்துக்கள் சொல்லோட இடையில வரும் அப்படிங்கிறது சரியானா உயிர்மை எழுத்துக்கள் சொல்லோட இடையில வரதா செய்யும். அதே இது அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லோட இடையில வரும்ன்றது சரியானா சரிதான். அளபெடை சொற்களாக இருந்தா மட்டும்தான் என்ன இருக்கு? எனக்கு சொல்லோட இடையில வரும். உரார் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க என்ன இருக்கு? எனக்கு ஒரு உயிரெழுத்து இடம்பெறுது அப்படின்னா இது இங்க அளபெடை சொல்லா இருக்கு. அதனால எனக்கு என்ன செய்யுது அப்படின்னா சொல்லோட இடையில இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து 47 பொருந்தா பொருளை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருந்தாத பொருள் பார்க்கும்போது மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அளவு, துகள், பண்டு என்ற பொருள் இருக்கு. வேற என்ன இருக்கு அப்படின்னா அழகு அப்படிங்கிற பொருள் தான் இருக்கு. இந்த லகரம் மாறி இருக்கு, அதனால தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பார்க்கறது கொஸ்டின் நம்பர் 48 48வது கொஸ்டின் என்னது அப்படின்னா சிற்றறை என்று பொருள் தரக்கூடிய ஆங்கில சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்வியோலஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதே இது வந்து ஆல்வியோலிட்டிஸ் அப்படின்னு சொன்னா பற்குழி அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க.
அல்சைமர் அப்படின்னா நினைவு குறைபாடு. அமால் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது பொருள். அடுத்து பார்க்கறது 49 பொறுத்துக. சமர் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னது அப்படின்னா போர் அப்படிங்கிறது. எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. கழனி அப்படிங்கிறது வயல். மரம் அப்படின்னா வீரம் அப்படின்னு சொல்றோம். 1 3 4 2 அப்படிங்கிறது. அடுத்து 50வது கேள்வி கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா இந்திய அரசு வள்ளுவர் நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1964 கொடுத்துருக்காங்க. 1960 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து தற்போது உள்ள திருவள்ளுவரின் உருவத்தை முதலாக ஓவியமாக வரைந்தவர் யார் அப்படின்னா வேணுகோபால் சர்மா அப்படின்றது சரிதான். அதான் கூற்று 1 தவறு 2 சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்து தவறான இணையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. அமேச்சர்னா மின்னகம், அரோமா நறுமணம், ஆர்ம்ஸ்னா படைக்கலம் அப்படிங்கிறது. அப்சஸ்டோஸ் அப்படின்னு சொன்னா கல்நார் அப்படின்னு சொல்லுவோம். கல்நார் அப்படிங்கிறது தான் அதற்கான சரியான பொருள். அடுத்து 52 தவறானதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெய்தல் திரை. ஸோ நிலம் பார்த்தோம்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். மக்கள் எயினர் மற்றும் எய்ச்சியர். தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல். பூ அப்படின்றது பூ தாளம்பூன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா மக்கள் அப்படிங்கிறதுல எயினர் எய்ச்சியர் வராது. அது என்ன வரும் அப்படின்னா பரதவர் பருத்தியர் அப்படின்னு சொல்றோம். அதுதான் தப்பா இருக்கு. அடுத்து பார்க்கறது 53 ஏதிரை என்ற சொல்லின் பொருளை தேடுகின்றது. அகதிங்கிறது பொருள். இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு 2024-25 ஒரு எடிஷன் புக் இருந்திருக்கும், ஸ்கூல் புக்கு. இப்போ கரண்டா வந்திருக்கக்கூடிய எடிஷன் புக்ல சிலபஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 11th 12th இருக்கக்கூடிய ஒரு செயல் பகுதி எடுத்து 6th புக்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இயல்களை கம்மி தான் பண்ணியிருக்காங்க. அதனால ஆல்ரெடி படிச்ச அதே டாபிக் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சில செயல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில செயலை எடுத்துட்டு ஒரு செயல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்னது அப்படின்னா ஸோ ஒரு சில செயல் பகுதியும் ஒரு சில இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலைச்சொற்களும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அது மட்டும் உடனே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்கறது என்னது அப்படின்னா 54வது கேள்வி கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாலோடு கூலோடு பெயரும் என்ற வரிகை இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தோம்னா குறுந்தொகை. அதே இது பண்ணோடு கரியோடு பெயரும் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கிறது எங்க அப்படின்னா அகநானூறு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்க்கறது 55 குரில் நெடில் பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது பிழையில்லா தொடர்ன்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன் மட்டும்தான். மற்ற எல்லாத்துலயுமே குரில் நெடில் வித்தியாசம் இருக்கு. சேவல் கூவியது, அவன் எங்கே சென்றான், அடுத்து ஆணும் பெண்ணும் சமம்னு வரும். இது எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்க்கறதுன்னா 56 கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற வரி இடம்பெற்றுள்ள நூலை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நூல் பார்த்தோம்னா பட்டினப்பாலை அப்படின்னு சொல்றோம். அடுத்து 57 பொருந்தாதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொம்மை, கம்பம், பண்டம், தெஞ்சல் அப்படிங்கிறது. இதுல பொம்மை அப்படிங்கிற சொல் மட்டும்தான் விடைன்னு பார்க்கிறோம். இதுல கம்பம், பண்டம், தெஞ்சல் அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படின்னா இது எல்லாத்துலயுமே இணை எழுத்துக்கள் இருக்கு. இதுல மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. ஸோ இது எதை வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னா இணை எழுத்தை வச்சு. அடுத்து பார்க்கறது 58 தவறான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்சஸ்னா சீல்கட்டி, அபைஸ்மல் அப்படின்னா மிகுதியான அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பொருள் என்ன அப்படின்னா படுகையிலான அப்படின்னு சொல்றோம். அடுத்து அப்ஸ்கான்னா பதுங்கு, அப்சல்யூட் அப்படின்னா முற்றிலும் அப்படிங்கிற பொருள். இது இருக்கிற இந்த 3 வார்த்தைக்கு தெரிஞ்சுன்னா இது தவறானதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல போயிடலாம். 59 தவறான இணையை தேர்க. இடுகுறி சிறப்பு பெயர் கருவேலங்காடு அப்படிங்கிறது சரிதான். இடுகுறி பொது பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் அணின்னு கொடுத்துருக்காங்க. அணின்றது காரண பொது பெயர். காரண பொது பெயர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்க்கறது அப்படின்னா 60 கூற்று ஓதல் தூவும் என்ற சொற்கள் இணை எழுத்துக்கள் பயின்று வந்துள்ளதுன்னு சொல்றாங்க. இணை எழுத்து இருக்கா அப்படின்னா இருக்கு. ஓ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு ஓங்கிற குரில் எழுத்தும், இங்க இருக்கக்கூடிய ஊங்கிற நெடில் எழுத்துக்கு ஊ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணை எழுத்தும் இடம்பெற்றிருக்கு. இச்சொற்களில் உள்ள எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கவும் ஆகியவற்றை ஒற்றுமை உண்டுன்னு சொல்றாங்க. மேல சொன்ன இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இதை இணை எழுத்துக்களாக பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா
ஏன் இதை இணை எழுத்துன்னு சொல்றோன்றதுக்கான காரணம் இந்த சொற்களுக்குடைய எழுத்துக்களுக்கிடையே ஒழிக்கக்கூடிய முயற்சியும் பிறக்கும் இடமும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறத அதுக்கான காரணம்னு சொல்றாங்க. அடுத்து 61 சரியான சொற்றொடரை தேர்க. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுன்னு சொல்றாங்க. உயிரெழுத்து வந்துச்சுன்னா அஃதுன்னு வரணும். அதே இது இங்க அஃது ஒரு இனிய பாடன்றது சரியா இருக்கு. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலைன்னு சொன்னோம் அப்படின்னா இங்க நான்றது உயிர்மை எழுத்து. அப்ப என்ன வரணும் அப்படின்னா அதுன்றதான் வரும். அடுத்து இங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும், அதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க உயிர்மைக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும், ஒரு குலம் அப்படின்னு பயன்படுத்தணும். அடுத்து பார்க்கறது 62 ஆட்ரிபியூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொல்லின் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடைமொழி அப்படிங்கிறது பொருள். 63 கூற்றுகளை ஆராய்க. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உழுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த கூற்று யாருடையதுன்னு பார்த்தோம்னா பரணருடைய கூற்று. பாவலரும் ஏபவே முப்பால் மொழின மொழி அப்படின்னு கூறினது யாரு அப்படின்னா கல்லாடனார். 2 கூற்றுமே சரியாக தான் இருக்கு. அதனால கூற்று 1ம் 2ம் சரி அப்படின்னு சொல்லும். அடுத்து 64 தவறான இணையை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. வழித்தடம், வேதியுரங்கள், தரையிறங்கு எல்லாம் சரியா இருக்கு. இங்க சுழித் கூட்டல் ஓடும் இல்லை, இது என்னன்னு வரணும் அப்படின்னா சுழித்து கூட்டல் ஓடும் வரும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்படி இத்து இருக்கும். இத்து ஓவு சேர்ந்தா தோவா மாறும். அதனால டி ஆப்ஷன் மட்டும் தப்பா இருக்கு. 65 கருணை என்ற பொருள் தரக்கூடிய ஆங்கில சொல் என்னது அப்படின்னா மெர்சி அப்படின்றது ஹியூமனிட்டி அப்படின்னு சொன்னா மனித நேயம்னு சொல்லுவோம். கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. மனித நேயம் இது, அது மெர்சி அப்படின்னா இரக்கம்னு அர்த்தம். அடுத்து 66 அபலினேஷன் என்ற சொல்லின் தமிழ் சொல் என்னன்னா மனக்குழப்பம் அப்படிங்கிறது. அடுத்து 67 கூற்றுக்களை ஆராய்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்டாண்டு 1780 தான். வேலுநாச்சியோட காலம் 1730 இருந்து 1796 அப்படிங்கிறதும் சரிதான். அப்படி பார்த்தோம்னா கூற்று 1, 2, 3 சரியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்க்கறது 68 பொறுத்துக. பால் திருக்குறள்ல இருக்கக்கூடிய பால் கொடுத்து ஒரு இயல்களுக்கு கூட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அறத்துப்பால் 4, பொருட்பால் என்பது 3, இன்பம் அப்படிங்கிறது 2. அப்போ 2, 3, 1 அப்படிங்கிறது ஆன்சர். 69 பின்வருவற்றில் தவறானதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுகை மோனை வச்சு சொல்லியிருக்காங்க. இங்க முதல் எழுத்து ஒன்றி இருக்கு, 2ஆம் எழுத்து ஒன்றிதான் இருக்கு. அதனால இதை எதுகைன்னு சொல்றது சரிதான். அடுத்து இங்க பார்த்தோம்னா எனக்கு 2ஆம் எழுத்து ஒன்னாதான் இருக்கு. ஆனா எதுகைக்கான கண்டிஷன் என்னது அப்படின்னா முதல் எழுத்து. முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தாதான் அதை எதுகைன்னு சொல்லுவாங்க. அப்ப முதல் எழுத்து அளவுத்து நிக்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் எழுத்து 2லுமே 1 குறிலா இருக்கணும், இல்ல 2லுமே நெடிலா இருக்கணும். அப்படி இருந்து 2ஆவது எழுத்து ஒன்னா வந்தாதான் அதை என்னன்னு சொல்லுவோம்னா எதுகைன்னு சொல்லுவோம். இப்ப மேல இருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்க ஆவும் இங்க இருக்க ஆவும் ஒரே எழுத்தா இருக்குன்றதை தாண்டி 2மே குறில் எழுத்து அப்படின்றதான் கான்செப்டை பார்க்கணும். அப்ப அளவுத்து அப்படின்னா குறிலா நெடிலா அதுதான் சொல்றாங்க. அப்ப 2லுமே குறில் எழுத்து இருந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அதை எதுகைன்னு சொல்லுவாங்க. இல்ல 2லுமே இங்க குறில் எழுத்து இருக்கு, இங்க நெடில் எழுத்து இருக்கு. மே குறில், மேன்றது நெடில். அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தா அதை எதுகைன்னு சொல்ல மாட்டோம். அப்ப எதுகைக்கான கண்டிஷன் என்னன்னா முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு சொல்றது. அடுத்து தெய்வ தேசம் அப்படிங்கறது பார்த்தோம்னா இங்க முதல் எழுத்து ஒரே வரிசை தான், அதனால ஓனைதான். இங்க நூலாடை மேலாடை அப்படிங்கிறது ஓசி ஒத்து இருக்கு, அதை எய்வுன்னு சொல்றோம். அடுத்து 70 இதெல்லாம் நியூ எடிஷன் புக்ல தான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நியூ எடிஷன் புக்ல இருக்கிறதா ஒரு எடுத்து பாருங்க. அடுத்து 70 கிராடல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. என்ன வரும் அப்படின்னா தொட்டில் அப்படிங்கிறது. அடுத்து 71 சந்திப்பிலே இல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. என்ன வரணும் அப்படின்னா வெள்ளி கிண்ணம் அப்படின்னு இடத்துல இக்கு வரணும். உறுதியாக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தான், அவங்க இக்கு வரணும். அடுத்து உறுதியாக செய்வேன் அப்படிங்கும்போது ஆக அப்படிங்கிற சொல்லின் பின் வல்லினம் மிகும், அதனால என்ன வரணும் உறுதியாக இச்சு வரணும். அடுத்து இந்த செயலை அங்க இச்சு வரணும். எப்படி செய்தா என்று இச்சு வரும். அப்படி இப்படி என்ற சொல்லின் பின் வல்லினம் மிகும். அந்த இந்த என்ற சொல்லி பின்னாடியும் வல்லினம் மிகும். அப்படி பார்த்தோம்னா டி ஆப்ஷன் தான் சரி. அடுத்து 72 தூண் கூட்டல் நன்றி சேர்த்தல் சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்து எனக்கு நெடிலா இல்லாம, அதாவது முதல் எழுத்து குறிலா இல்லாம 2ஆவது எனக்கு நகரம் வந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய நகரம் பிரியும்னு சொல்லுவாங்க.
அதன்படிதான் தூ நன்று அப்படின்னு இது மாறி இருக்கு. ஆன்சர் என்னது அப்படின்னா தூ நன்று அப்படின்றதுதான். அடுத்து 73 சரியானதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா விரிகதிர் அத்தனை பழங்கள் நாட்டுப்பற்று சதுர பலகை எட்டு தொகை வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்க விரிகதிர் அப்படின்னு சொன்னோம்னா இது எனக்கு என்னதுன்னா வினைத்தொகை. வினைத்தொகையில வல்லினம் மிகக்கூடாது, அதனாலதான் அது தப்புன்னு சொல்றோம். அத்தனை பழங்கள் அத்தனை இத்தனை இத்தனையில வல்லினம் மிகாது, அதனாலதான் இதுவும் தப்பு. நாட்டுப்பற்று சரிதான், எட்டு தொகை சதுர பலகையெல்லாம் சரிதான். அவ 73க்கு ஆன்சர் என்னதுன்னா 3 4 5 சரி அப்படிங்கிறது. அடுத்து 74 சரியான கூற்றை தேர்க. அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது சரிதான். வேங்கோல் வினைமுற்றில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்றது. அங்க என்ன செய்ய மாட்டோம், இட்டு போட மாட்டோம். அடுத்து உண்மை தொகையில் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு, மிகாது. இரவு பகல்னு எழுதுனா இரவு பகல்னு எழுதுவாங்க, இரவு பகல்னு இப்ப வராது அப்படின்னு சொல்றோம். உண்மை தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம் அப்படின்னு சொல்றோம், தாமரை போன்ற பாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஓமை தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து 75 அன்பில்லாதவரின் பண்பு எது என தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னா எல்லா பொருளும் தமக்கே உரியது என்று எண்ணுதல் அப்படின்னு சொல்றாங்க. அன்புடையார் அதாவது அன்பிலார் என்ன சொல்லுவாங்க, எல்லா பொருளும் என்னுடையதுன்னு சொல்லுவாங்க. அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான். 76 அக்யூஸ் என்று சொல்லியிருக்கான தமிழ் சொன்னா குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றவாளி அப்படின்னா கிரிமினல்னு சொல்லுவோம். குற்றச்சாட்டு அப்படின்னா அக்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். 77 சரியானதை தேர்க. அலை என்பது கடல் அலையும், இந்த அலைன்றது புற்று. அடுத்து அலை அப்படின்னா கூப்பிடு அப்படிங்கிற பொருளை வரக்கூடியது. அடுத்து 78 தமிழுக்கு கதி எனப்படுவது கம்பராமாயணம் என்று கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு கேட்பாங்க. கதி அப்படிங்கிறதுல கா அப்படிங்கிறது கம்பராமாயணம், தீங்கிறது திருக்குறளையும் குறிக்கும். ஸோ இது யார் சொன்னது அப்படின்னா செல்வகேசவராயர் அப்படின்றவங்க. அடுத்து 79 கூற்று இம்மலை என்று சொல்லி புறச்சுட்டு பயின்று வந்திருக்குன்னு சொல்றாங்க. சரிதான். எப்படி புறச்சொட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சுட்டெழுத்தை நீக்கிட்டாலும் பிற எழுத்துக்கள் எனக்கு பொருள் தரும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பொருள் தராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்ன சொல்றோம், கூற்று சரியா இருக்கு, காரணம் தவறாக இருக்குன்னு சொல்றோம். சரிங்களா. அடுத்து 80வது கேள்வி தவறானதை தேர்க. நகரும் படிக்கட்டு அப்படின்றது எக்ஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்றது. நூலகம்ன்றது இ லைப்ரரின்னு கொடுத்துருக்காங்க. இங்க மின் நூலகம்னு இருந்திருந்தா இ லைப்ரரின்றது சரி, ஆனா இங்க இ லைப்ரரின்னு கொடுத்துருக்காங்க, வெறும் லைப்ரரி தான் வரணும், அதனால அது தப்புன்னு சொல்லியிருக்கோம். மின் நூல்னா இ புக், மின் இதழ்னா இ மேகசின் அப்படின்னு சொல்றது. அடுத்து 81 பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்க. சுழித்தல் சுழித்தல், இந்த சுழித்தல்னா என்ன அர்த்தம்னா நீர் சுழல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுழி. அது இந்த சுழித்தல் அப்படின்னா நமக்கு பிடிக்காதனால மூஞ்சி சுழிக்கிறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுழித்தல். அப்ப சினத்தல் அப்படிங்கிற பொருளை வர்றது. அடுத்து 82 திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதென்று அது மண்பதைக்கு உலகு பொது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா திருவிக்கா. இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஓல்டு 10th புக்ல இருக்கு, அதனால இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள்ல இதுவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து 83 தவறானதை தேர்க. ஆகத்தானா சான்றோன், அதே இது ஆகோன் அப்படின்னு சொன்னா போட்டி, ஏர் டைட் அப்படின்னா காற்று புகான்னு அர்த்தம். அடுத்தது அலோபேசியா அப்படின்னு சொன்னா வலுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 84 சரியான இணையை தேர்க. அனல் என்பது நெருப்பு, இந்த அனல் அப்படின்னா தாடின்னு சொல்றது. அதே இது கணம் கணம்னா இது மாறி இருக்கு, இந்த கணம்னா தான் பாரம், இதுனா நொடி பொழுது. ஊன் என்பது மாமிசம், ஊன் என்பது உணவு. முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள், முன்னாள் அப்படின்னா 3 நாள் அப்படிங்கிறது பொருள். ஸோ இந்த மாதிரி தான் வரணும். அடுத்து 85 தவறானதை தேர்க. இங்க என்ன இருக்கு, கங்கா கூட்டல் உற்பத்தி கங்காற்பத்தின்னு இருக்கு, கங்கோற்பத்தி அப்படின்னு வருமா. அடுத்து பாக்குறது 85வது கேள்வி தவறானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நரக்கூட்டல் இந்திரன் நரேந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு நிலைமொழியுடைய கடைசி எழுத்து ஆ இல்ல ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்து வந்தது அப்படின்னா இங்க வறுமொழியோட முதல்ல ஈயோ இல்ல ஈ அப்படிங்கிற எழுத்தோ வந்திருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வறுமோட முதல் எழுத்தும் கெட்டு உருவாகக்கூடிய எழுத்து என்னது அப்படின்னா ஏ அப்படிங்கிற நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதுபடிதான் இங்க அ இருக்கு, இங்க ஈ இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா இந்த ரெண்டு எழுத்துமே கெட்டு இங்க என்ன உருவாகும்? இற்கூட்டல் ஆ இருக்கா, ரால இற்கூட்டல் ஆ இருக்கா. அப்ப இங்க என்ன உருவாகும்? ஏங்கிற எழுத்து உருவாகி இரு ஏவு சேர்ந்துதான் ரேவா மாறி நரேந்திரன் அப்படின்னு மாறும். அதே மாதிரி இது எல்லாமே எதுக்கு பொருந்தும்னா நிலைமொழி வந்து வடச்சொல்லா இருந்துச்சுன்னா பொருந்தும். அதே மாதிரி மகா கூட்டல் ஈசன் இது வடச்சொல். இங்க இருக்கக்கூடியது பார்த்தோம்னா ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்து இருக்கு, இக்கு பிளஸ் ஆ, இங்க ஈ இருக்கு. அப்ப இது ரெண்டுமே கெட்டுட்டு என்ன எழுத்து உருவாகும்? ஏங்கிற எழுத்து உருவாகும். அப்ப இக்கும் ஏவும் சேர்ந்து கேவா மாறி இருக்கு. அதே மாதிரி இங்க ஆ இருக்கு, இங்க நிலைமொழியோட முதல்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா ஊ வந்திருக்கு. அது ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா நிலைமொழியுடைய கடைசி எழுத்து ஆ ஆவா இருந்து வருமொழி முதல் ஊ இல்ல ஊவா இருந்துச்சுன்னா எனக்கு நிலைமொழியோட ஈர்ச்சி எழுத்தும் வருமொழி முதல் எழுத்தும் கெட்டு எந்த எழுத்து உருவாகும் அப்படின்னா ஓன்ற எழுத்து உருவாகும். அப்ப அதன்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இத்து பிளஸ் ஆ இங்க ஊ இது ரெண்டும் கெட்டு இதுல ஓ வரும்போது இத்தும் ஓவும் சேர்ந்து என்னவா மாறுது? தோவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரிதான் இங்கே. அப்ப கங்கா கூட்டல் உற்பத்தினா இங்க இருக்கிற ஆவும் கெட்டுடும், இங்க இருக்க ஊவும் கெட்டுடும். உருவாகிற இடத்து ஓ, இங்க ஆல்ரெடி இக்கு இருக்கு, இக்கும் ஓவும் சேர்ந்துதான் என்னவா மாறும்? கோவா மாறும், கங்கோற்பத்தி அப்படின்னு மாறும். ஸோ அதனாலதான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்து 86 ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. கூரை என்பது வீட்டின் கூரை, அடுத்து இருக்கிறது புடவை அப்படிங்கிற பொருள். அடுத்து பார்க்கறது 87 பொருந்தாதை தேர்க திருக்குறள் கொடுத்திருக்காங்க. தமிழர் திருமறை முதுமொழி உத்தரவேதம் எல்லாமே திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள். ஆனா திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா திருவள்ளுவ மாலை என்பது திருக்குறளை சிறப்பித்து கூறக்கூடிய நூல், திருக்குறளின் சிறப்பை கூறக்கூடிய நூல். அதனாலதான் அது பொருந்தலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பார்க்கறது 88 ஆஞ்சினா என்ற சொல்லில் தமிழ் சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஞ்சினா அப்படின்னா இதய வலி. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா முடிய போறேன் சார். 88 100 கொஸ்டின் தான், இன்னும் 10 கொஸ்டின் தான் இருக்கு, முடிச்சேன். அப்ப 88 ஆஞ்சினா என்ற சொல்லி தமிழ் சொல்லை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன வரும் அப்படின்னா இதய வலி அப்படிங்கிறது. இதய சாயப்படும் அப்படின்னா ஆஞ்சியோகிராம்னு சொல்லுவோம். அதே இது இதய நாள அறுவை அப்படின்னா ஆஞ்சியோ சர்ஜரி அப்படின்னு சொல்றது. நாள சீரமைப்பு அப்படின்னா ஆஞ்சியோ பிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து 89 தவறானதை தேர்க. நாளி கூட்டல் உரி என்பது நாடுரின்னு மாறும். இரண்டு அளவை பெயர்கள் ஒண்ணு சேரும் போது இங்க என்ன உருவாகும் அப்படின்னா இந்த லகரம் போய் தகரம் வரும்னு சொல்லுவாங்க. அடுத்து உரி உப்பு என்பது உரி கூட்டல் உப்பு உரிய உப்புன்னு மாறும். பனை கூட்டல் அட்டுனா இந்த அட்டுங்கிற சொல்லோட சேரும் போது இங்க இருக்கிற ஐ கெட்டு இந்த அகரம் ஆவா மாறும். அப்ப இன்கூட்டல் ஆ அப்படி சேர்ந்தா நாவா மாறும் அப்படிங்கிறது அட்டுங்கிற சொல்லுக்கு. இங்க என்ன வரும் அப்படின்னா பண் வலிது இல்ல பண்ணு வலிது அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமே ஒரு புக்கு ஷேர் பண்ணி போட்ட டெலகிராம்ல அதுல இருக்கும், இளங்கோவனார் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது. அடுத்து ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு பார்த்தோன்னா ஓர் ஆசிரியர் எல்லா மாணவருக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறதுதான் சரியா இருக்கு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அடுத்து 91 கூற்றுகளை ஆராய்க. திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார் அப்படின்னா நமக்கு மணக்குடவர் அப்படின்றது ஆன்சர் மாறி இருக்கு. அதே மாதிரி மிகச்சிறந்த உரை எழுதியவர் யாருன்னா பரிமேலழகர். அதனாலதான் 1 2 தவறுன்னு சொல்லியிருக்கோம். 92 சரியான இணையை தேர்க. சீரிய. இந்த சீரிய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சீரிய என்பது மேலான, அடுத்து இருக்க சீரிய என்பது கோபித்த. தவறான இணையை பார்க்கும்போது 6 அப்படிங்கிறது நிறைய, இந்த 6 அப்படின்னாதான் தனியன்னு வரும். அப்ப இது மட்டும் தான் இன்டர்சேஞ்சா இருக்கும், மிச்சம் எல்லாமே சரியா இருக்கு. 93 திருவள்ளுவர் மாலை என்னும் நூலில் எத்தனை புலவர்கள் எத்தனை பாடல்கள் எழுதினாங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 53 புலவர்கள் 55 பாடல்களை எழுதியிருப்பாங்க. அப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புலவர்கள் வந்து 53 பேர் தான். 55 பாடல் அப்படின்னா 2 பேர் 2 பாடல் எழுதியிருப்பாங்க. அது யாரு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து 94 கலைச்சொல்லை தேர்வு செய்ய. பாம் டாப் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கையக கணினி பொறி அப்படின்னு சொல்றது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது, அதனால அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து 95 தவறானதை தேர்க. தாமரை பூ தேடி பார்த்தோம் ஓடா குதிரை என்று சொன்னார். இதுல எல்லாம் வல்லினம் மிகும். தாமரை பூ என்பது இருவேட்டு பண்பு தொகை. அதே மாதிரி தேடி பார்த்தோம் அப்படின்றது இகரையிற்று வினையொச்சம். அது ஓடா குதிரை என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இதெல்லாம் வல்லினம் மிகும். ஆனா என்று சொன்னாலும் என்று சொல்லின் பின் வல்லினம் மிகாது.
அதனாலதான் அது தவறு. அடுத்து 96 திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யாரு அப்படின்னா ஜி போப் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 97 அகரவரிசைப்படுத்துக. ஓணான், தேனி, பழம், மாணவன், வவ்வால் தான் வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து, அதுக்கப்புறம் தா, பா, மா, வா அப்படின்ற வரிசை. அடுத்து 98 எண் கூட்டல் பகை என்ற சொல்லில் எவ்வாறு புணரும் கேட்டிருக்காங்க. இந்த எண் என்ற சொல்லுக்கு பின்னாடி இந்த நகரத்துக்கு அப்புறமா வள்ளின எழுத்து வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒண்ணு இந்த நகரம் அப்படியேவும் புணரும், இல்லைன்னா பிரிந்தும் புணரும்னு சொல்லுவாங்க. 2 கண்டிஷன் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அப்படியே புணர்றது எண் பகை, பிரிந்து புணர்வது எற்பகை அப்படிங்கிறது. அதனாலதான் ஏ மற்றும் சி ஆன்சரா கொடுத்திருக்கோம். அடுத்து 99 ஊக்கமூட்டு என்று பொருள் தரக்கூடிய ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. ஆட்ரனலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அதற்கான பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடோன்னா அழகு செய் அப்படிங்கிற பொருள். இது வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சார்ப்ஷன் அப்படின்னா உறிஞ்சுதல் அப்படிங்கிறது பொருள். அடுத்த 100வது கேள்வி சரியாக பிரிக்கப்பட்ட திருக்குறளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்மட் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம கரெக்டா சீர் பிரிச்சு எழுத தெரியுதா அப்படிங்கிறதையும் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் அப்ப என்ன வரணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் சி ஆப்ஷன் தான் சரி. அப்ப எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். கரண்ட்ல லாஸ்டா நடந்த எலிஜிபிலிட்டி பேப்பர்ல நமக்கு எலிஜிபிலிட்டி பேப்பர்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா சரியாக சீர்பிரிக்கப்பட்ட குறளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. குறள் என்னன்னு பார்த்தோம்னா வரியாறு கொஞ்சியவதை இகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு சொல்றதுதான். அப்ப எப்படி வரணும், குறியெதிர்ப்பை நீரது உடைத்துன்னு வரணும். சோ அதுக்காக தான் அந்த கொஸ்டின் வச்சது. ஸோ கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். திருக்குறளை டேரக்டா கொடுத்து பொருள் தெரியுதான்னு கேட்கறதோ, இல்லை விடுபட்ட சீர்கள் தெரியுதா அப்படின்னு கேட்கறதோ மட்டும் இல்லாம சீரை பிரிக்க தெரியுதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இன்னைக்கு முதல் தேர்வுடைய விளக்கம் பார்த்திருக்கோம். அடுத்த விளக்க வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.